வயநாட்டிற்கு சென்றுள்ள 10 மருத்துவர்கள் கொண்ட குழுவினர் அளிக்கும் அறிக்கையின்படி மேலும் தேவையான உதவிகள் மனிதாபிமான அடிப்படையில் செய்யப்படும் என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். காரைக்குடியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் 10 மருத்துவர் குழு வயநாட்டிற்கு சென்றுள்ளது என்றார். அங்கு அவர்கள் மருத்துவ முகாம் நடத்துவார்கள் என்றும் அவர்கள் தரும் அறிக்கைப்படி உதவிகள் செய்யப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். 5 கோடி ரூபாய் நிதி அறிவித்ததோடு மட்டுமல்லாது 10 மருத்துவர்கள் உள்ளடங்கிய ஒரு குழு ஒன்று அனுப்பி வைக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அந்த அறிக்கையை நானும் நம்முடைய மாண்புமிகு அமைச்சர்களும் இந்த நிகழ்ச்சிக்கு வருவதற்கு முன்னால் தொலைக்காட்சிகளில் பார்த்து உடனடியாக சம்பந்தப்பட்ட நீலகிரி மாவட்டத்திலிருந்து 10 மருத்துவர்கள் அடங்கிய அந்த குழுவை உடனடியாக வயநாட்டுக்கு செல்ல அறிவுறுத்தியிருக்கிறோம். அந்த குழு இப்போது 2 வாகனங்களின் மூலம் புறப்பட்டு விட்டார்கள். நீலகிரி மாவட்டத்திலிருந்து 10 மருத்துவர்கள் அடங்கிய அந்த குழுவை உடனடியாக வயநாட்டுக்கு செல்ல அறிவுறுத்தியிருக்கிறோம். அந்த குழு இப்போது 2 வாகனங்களின் மூலம் புறப்பட்டு விட்டார்கள். வயநாட்டுக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் காலியாக உள்ள மருத்துவ பணியிடங்கள் விரைவில் நிரப்பப்படும் என்றும் அமைச்சர் மா சுப்பிரமணியன் கூறினார். சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.